கில் சதம் விளாசல். முன்னாள் இந்திய கேப்டனின் 54 ஆண்டுகால சாதனை முறியடிப்பு. இந்திய அணியின் கேப்டன் சுமன் கில் அதிக ரன்கள் குவித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கரின் சாதனையை முறியடித்துள்ளார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் நடைபெற்று வருகிறது. முதலில் விளையாடிய இந்திய அணி அதன் முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க, இங்கிலாந்து அணி அதன் முதல் இன்னிங்ஸில் 407 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் இந்திய அணி இங்கிலாந்தை காட்டிலும் 180 ரன்கள் முன்னிலை பெற்றது. 180 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்டத்தில் விளையாடி வருகிறது. இந்திய அணி அதன் இரண்டாவது இன்னிங்ஸில் 427 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. இதனால் 608 ரன்கள் இலக்காக கொண்டு இங்கிலாந்து அணி விளையாடி வருகிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் 28 ரன்களும், கருண் நாயர் 26 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். சிறப்பாக விளையாடிய ராகுல் அரை சதம் கடந்தார். அவர் 84 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் சுமன் கில் மற்றும் துணை கேப்டன் ரிஷப் பந்த் சிறப்பாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். அதிரடியாக விளையாடிய ரிஷப் பந்த் 58 பந்துகளில் 62 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் 8 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் அடங்கும். சிறப்பாக விளையாடிய கேப்டன் சுமன் கில் 150 ரன்கள் எடுத்தார். இதில் சதம் விளாசியின் மூலம் டெஸ்ட் போட்டி ஒன்றில் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை கேப்டன் சுமன் கில் படைத்துள்ளார். இதற்கு முன்பாக கடந்த 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் போட்டியொன்றில் முன்னாள் இந்திய கேப்டன் சுனில் கவாஸ்கர் 340 ரன் எடுத்ததே அதிகபட்ச ரன்களாக இருந்தது. 54 ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த சாதனையை தற்போது சுமன் கில் முறியடித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.